ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு இதுவும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழியாவன் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார். அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன். இவங்க ரெண்டு மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும், இதை தவிர 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும், இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா, 12 அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம். இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும், அதே போல் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும், 13ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும், அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும், இதை தவிர டிசம்பர் 11 மற்றும் டிசம்பர் 26 2 நாட்களையும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது. ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு. இதை தவிர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 21ஆம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது. இதை தவிர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகர சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது 18ஆம் தேதி புதன்கிழமை வருது. இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை தவிர பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில் ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம், படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ, எந்த காரியத்தை வேண்டுறோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் 2 பிரதோஷம் வருது. ஒன்று டிசம்பர் 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 28 அப்படின்றது சனி பிரதோஷம். மிக மிக முக்கியமான விசேஷம். 100 பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 சனிக்கிழமை வரும். அந்த 54 சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும். அப்படியேற்பட்ட சனி பிரதோஷம் வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி. அப்போ இப்படியேற்பட்ட வசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது. அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா. அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சமடைஞ்சு வக்ரமடைஞ்சு இருக்கார். ராசிநாதன் பலம் இழக்கிறது அப்படின்றது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை. அவர் 4ஆம் இடத்துல நீச்சமடைஞ்சு வக்ரமடைஞ்சதுனால, அவருடைய பலம் இழந்ததுனால அம்மாவின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இதை தவிர 2ஆம் இடத்துல குரு பகவானும் வக்ரகதியாக அடைஞ்சதுனால தனக்காரகனான குரு வக்ரம் அடைஞ்சது அப்படின்றது சிறப்பு இல்லை. பொருளாதாரத்தில் மந்த நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அப்படின்றது வேலையில் நல்ல பலம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால அவங்க அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்ற நிலைக்கு சமமான காலகட்டம் அப்படின்றதுனால சுக்கிரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கலைத்துறை தொடர்புடையவர்கள், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த மாதங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கியிருந்த உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டாகும். இதை தவிர பார்த்தா சமையல் கலைஞர்கள், ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்க, சிவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா, யோகமான மாதம்னே சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆகிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான தடைகளும் விலகும். இந்த காலகட்டங்களில் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வச்சுட்டு பொண்ணு வீட்டில் வந்து பேசக்கூடிய நிலைகளை தை மாதத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க வரக்கூடிய தை மாதத்தில் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மேஷ ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். 11 அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் கடந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விட்டார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சது ரொம்ப சிறப்பு. தொழில் செய்யக்கூடியவங்க, அதாகப்பட்டது அரசு துறையுடைய மைன்ஸ், அதாகப்பட்டது நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் கட்டுமான வேலைகள் செய்யக்கூடியவங்க, அதே போல் ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்க, பாலம் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு 8ல் இருந்தாலும் அவர் குருவால் பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக இதுக்கு பேர் சிவ ராஜயோகம்னு பேர். அரசு தொடர்புடையில் இதுவரை காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள், லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வம்பு வழக்குகள் அத்தனைக்கு தீர்வு கிடைச்சி அரசு தொடர்புடைய அத்தனை நலன்களையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல் மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் குருவின் பார்வை, அதாகப்பட்டது உங்களுடைய தலைவருடைய கடைக்கண் பார்வை பெற்று உங்களுக்கு புதிய முயற்சிகளும் புதிய கான்ட்ராக்டுகளும் புதிய பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் மேசராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் உண்டான ராகு பகவான் கோதண்ட ராகு ஆகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிப்புக்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளும் கிடைக்கும். அதே போல் இந்த மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் IIT JEE நீட் போன்ற தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடச்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளியூர் மாநிலத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்கா அதற்கு உண்டான பொருளாதாரம், தனக்காரகனான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் மிக சிறப்பு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு PR மற்றும் விசா, கிரீன் கார்டு போன்றவைகள் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டவங்களுக்கு இந்த 12ல் உள்ள ராகு அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து தருவார். இதை தவிர மேஷராசியை சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவங்களுக்கு, அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலிமா உங்களுடைய நிறுவனத்தை வெளிநாட்டில் ஆரம்பித்து அதன் மூலியமாக தொடர் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ராயல்டின்னு சொல்லுவோம். நம்மளோட நிறுவனத்தை வெளியில் தொடங்கி அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி பண்ணக்கூடியது. அதே போல் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பார்த்தோம்னா மேஷம் அப்படின்றது இராணுவத்துறையில், போலீஸ் துறையில் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு இல்லாமல் இருந்த அத்தனை பேர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சூரியனை பொறுத்தளவு 8ல் மறைஞ்சாலும் சூரியனும் சந்திரனும் இணைந்த காலகட்டங்களில் இந்த புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருக்கிறதுனால
மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷன் என்கின்ற படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த லோயர் எஜுகேஷனில் மறதித்தன்மை இருந்த அத்தனை மறதித்தன்மையும் விலகி படிப்பில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி என்கின்ற 9ஆம் இடம் நல்ல வலுவாக இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல இருக்கின்ற சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடியது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது பட்டய கணக்கர்கள் இந்த காலகட்டங்களில் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆனந்தமான மாதம். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் ஐயப்பனுடைய மாதம், ஒரு பக்கம் கிருஷ்ணருடைய மாதம். அதாகப்பட்டது மார்கழி அப்படின்றது கிருஷ்ணரோட மாதம், கார்த்திகை அப்படின்றது ஐயப்பனுடைய மாதம். ஐயப்பனுடைய மாலைக்கு விரதம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லபடியாக ஐயப்பனுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய மாதம். எம்பெருமான் கிருஷ்ணரை வணங்கக்கூடியவங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி காடை வணங்குவவங்களுக்கும் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். சரி, இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்ன சாமி? ஒரு சில நாட்கள் டிசம்பர் மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட 31 நாள் கொண்டது டிசம்பர் மாதம். இதில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். அதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்வது சந்திராஷ்டம தினம்னு பேர். சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரத்திற்கு கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரார். சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் புத்தி பேதலிக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் அத்தனையும் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இது எந்தெந்த காலகட்டங்களில் தவிர்க்கணும், எந்தெந்த நாளில் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மேஷராசி என்பவர்களுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மற்றும் 25 மற்றும் 29 மற்றும் 27 தேதிகளில் சுபகாரியங்கள், நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷ்டம நட்சத்திரம். இதை தவிர நான் இல்லை சாமி நான் புக் பண்ணிட்டேன் போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கப் தயிர் வாங்கி கொடுத்து அந்த தயிரை அபிஷேகம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகும். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய் அப்படின்னாலே முருகன், அதுவும் வள்ளி தெய்வான சமேத உள்ள முருகன். அதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க திருத்தணியில் உள்ள முருகனை வழிபட்டோம்னாக்க இந்த டிசம்பர் மாதத்தில் கார்த்திகை அப்படின்றது முருகனுடைய இது. அப்போ அந்த முருகனுடைய மாதத்தில் எம்பெருமான் முருகபெருமான் வள்ளி தெய்வான சமேத கூட இருக்கக்கூடிய முருகபெருமானை வணங்கினோம் அப்படின்னாக்க எடுக்கின்ற அத்தனை காரியங்களையும் வெற்றி. இந்த தசாநாதன் புத்திநாதன் கெடுக்கக்கூடியதையும் இறைவன்ட்ட சரணாகதி அடையும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னாக்க வீட்டில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க. மாலை வேளைகளில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் முருகன் பேரை சொல்லும்பொழுது அத்தனையும் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கல்வி பயிலக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல கல்வியும், உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயர்கல்வியில் வேண்டிய விரும்பிய இடங்களில் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கக்கூடியதும், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு, ஒர்க் பர்மிட்டு எல்லாமும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும், நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடை தாமதங்கள் விலகக்கூடிய காலகட்டங்களும், நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தியும் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? ஆனந்தமான மாதம், அற்புதமான மாதம் சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.